ஹலோங்க, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம எப்படி ஒரு கிராட்டிடியூட் ஜேர்னலை ஸ்க்ராட்ச்லேருந்து கிரியேட் பண்ணி நம்ம அமேசான் கேடிபியில் பப்ளிஷ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். எப்படி நம்ம மார்ஜின் சைஸ் வந்துட்டு கேடிபியில் கண்டுபிடிக்கிறது, அதுக்கப்புறம் அந்த மார்ஜின்ஸை நம்ம எப்படி கேன்வாவில் செட்டப் பண்ணுறது, அதுக்கப்புறம் நம்ம கேன்வா சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் பற்றி கொஞ்சம் பேசுவோம். ஃப்ரீ அக்கௌண்ட் இருந்தால் என்ன பண்ணலாம், பெய்டு அக்கௌண்ட் இருந்தால் என்ன பண்ணலான்னு. அதுக்கப்புறம் நம்ம ஐடியாஸ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ChatGPT யூஸ் பண்ணுவோம். ஃபைனலாக நம்ம அந்த ஐடியாஸை வச்சு ஃபஸ்ட்டு இன்டீரியர் பேஜ் நம்ம க்ரியேட் பண்ணி முடிப்போம். அந்த இன்டீரியர் பேஜை வச்சு நம்ம டூப்ளிகேட் பண்ணியோ இல்லை பல்க் க்ரியேட் பண்ணியோ நம்ம இன்டீரியர் பேஜஸை முடிப்போம். அதுக்கப்புறம் நம்ம கவர் டிசைன் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபைனலாக நம்ம ஃபுல் புக்கையும் எப்படி க்ளீனாக அமேசான் கேடிபியில் பப்ளிஷ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒரு பேஜ் நம்பர் நம்ம ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணணும். ஓகேங்களா? ஒரு சின்ன ப்ளூ பிரிண்ட் நமக்கு இருக்கணும். அப்போ தான் நம்ம மார்ஜின் சைஸை நம்ம என்னன்னு கேடிபியில் போயிட்டு சர்ச் பண்ண முடியும். ஸோ பேசிக்கலாக நமக்கு ஒரு ஐடியா இருக்குல்ல, நான் வந்துட்டு 90 டேஸ்க்கு ஒரு கிராட்டிடியூட் ஜேர்னல் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ 90 நாள்னாலே எனக்கு 90 பேஜஸ் கண்டிப்பாக வேணும். பட் நான் பேஜுன்னு சொல்கிறது ஒரு சைடு மட்டும்தானே, எனக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக், அதாவது ஒரு பேப்பர் ஒரு நாளைக்கு அப்படின்னு நான் பண்ணுறேன். ஸோ மொத்தமாக 90 நாளைக்கு எனக்கு 90 பேப்பர்ஸ் விச் இஸ் 180 பேஜஸ் எனக்கு வேணும். ஓகேங்களா? அது இல்லாமல் வெல்கம் பேப்பர் நான் தனியாக ஒன்று ஃப்ரண்ட்டில் போடுவேன். அதுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 பேஜ் ஆச்சா. அதுக்கப்புறம் திஸ் ஜேர்னல் பிலாங்ஸ் டூன்னு ஒரு பேப்பர் போடலாம். ஸோ அதுக்கு 2 பேஜ். ஃபைனலாக தேங்க்யூக்கு ஒரு பேப்பர் போடலாம். அதுக்கு 2 பேஜ். ஸோ இந்த மாதிரி மொத்தமாக நம்ம இத்தனை பேஜஸ்ன்னு நம்ம கேல்குலேட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு டோட்டலாக 186 பேஜஸ் பக்கம் வருது நம்மளோட ஐடியா படி. ஓகேங்களா? ஸோ 186 பேஜஸ் ஸ்டாண்டர்டாக ஒரு ஜேர்னலுக்கு நான் 6x9 இன்ச்சு புக்கு தான் நான் பண்ண போகிறேன். ஸோ அந்த சைஸ் புக்குக்கு இந்த 180 பேஜஸ்க்கு ப்ளஸ் நம்ம என்ன மாதிரி புக் டைப் பண்ணுறோம், பேப்பர் பேக். ஓகேங்களா? ஸோ இந்த ஐடியாலாம் நம்ம இதை வச்சுட்டு நம்ம எப்படி மார்ஜின் சைஸை கேடிபியில் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம கூகுளில் போயிட்டு கேடிபி ட்ரிம் சைஸ் அந்த மாதிரி போட்டோம்னா நம்ம இதை வந்துட்டு ஃபஸ்ட் நம்ம இந்த மாதிரி வித் ப்ளீட் அப்படின்னு நான் போட்டுட்டு நான் என்ட்ரு கொடுக்குறேன். இதில் இந்த ஃபர்ஸ்ட் லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லிங்க்குள்ளே நீங்கள் உள்ளே போனீங்கன்னா செட் ட்ரிம் சைஸ், ப்ளீட் அண்ட் மார்ஜின்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ட்ரிம் சைஸ்னால் என்ன, ப்ளீட்னா என்ன, மார்ஜின்ஸ் நம்ம எப்படி என்னென்ன, அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் க்ளீனாக கொடுத்துருப்பாங்க. நம்ம ஃபுல்லாக படித்து பார்க்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி நான் இந்த ப்ளீடுக்கும் நோ ப்ளீடுக்கும் ஒரு சின்ன இது சொல்லிடுறேன். பேசிக்கலாக நம்ம கேன்வா டிசைனில் இன்டீரியர் பேஜை ஒரு மார்ஜின் போட்டு க்ரியேட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இப்போ நான் வித்தவுட் ப்ளீடில் நான் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு பிரிண்ட் ஆகி பப்ளிஷ் ஆகிற புக்கோட பேஜஸில் அந்த டிசைன் வந்துட்டு தானாக ஒரு பார்டர் மாதிரி அந்த புக்குக்கு வெளியில் ஒரு சின்ன ஒயிட் ஸ்பேஸ் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அந்த பேஜஸ் வந்துட்டு ரொம்ப செக்யூர்டாக உள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம டிசைன். ஓகேங்களா? இதுதான் வந்துட்டு வித்தவுட் ப்ளீட். பட் வித் ப்ளீடில் என்ன வந்துட்டு இருக்குன்னா நம்மளோட டிசைன் அப்படியே ஃபுல் பேஜுக்கும் அந்த பிரிண்ட் ஆகி வர அந்த புக்கோட பேஜில் ஃபுல் பேஜுக்கும் அந்த பர்டிகுலர் டிசைன் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் ஆகும். ஓகேங்களா? அந்த ஃபுல் எட்ஜ் வரைக்குமே நம்மளோட டிசைன் எக்ஸ்டெண்ட் ஆகிறது தான் வித் ப்ளீட். ஸோ பேசிக்கலாக ஜேர்னல் பேஜஸ்க்கு எனக்கு பர்சனலாக வித் ப்ளீடு தான் பிடிக்கும். ஏன்னா நம்ம ஜேர்னல் பேஜஸ்க்கு நம்ம லைன் எல்லாம் போடுவோம்ல, அந்த லைனில் அந்த ஃபுல் பேஜுக்குமே கவர் ஆச்சுன்னா அது ஒரு மாதிரி பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க, உங்கள் கேன்வா டிசைனில் நீங்கள் வித்தவுட் ப்ளீடுக்கு போட போகிறீங்களா இல்லை வித் ப்ளீடுக்கு பப்ளிஷ் பண்ண போகிறீங்களான்னு. ஸோ நம்மளோட இன்டீரியர் பேஜஸ் வித் ப்ளீடாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சர்ச் பண்ணுவோம் நம்ம கேடிபியில். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி போனோம் இல்லையா, அந்த லிங்க் அந்த வெப்சைட்லேயே நீங்கள் பேக் போங்க. ஸோ அதில் இந்த ப்ளீட் அந்த டாப்பிக்கு கீழே இதெல்லாம் க்ளீனாக கொடுத்துருக்காங்க. அதையும் தாண்டி நம்ம கீழே வரும்போது நமக்கு மார்ஜின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்டிங் இருக்கு இல்லையா, அந்த மார்ஜின்ஸுன்ற இந்த ஹெட்டிங்க்கு இது பாருங்கள், இந்த மார்ஜின்ஸுன்ற இந்த ஹெட்டிங்க்கு கீழே நமக்கு பேஜ் கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்காக தான் நம்ம பேஜ் கவுண்ட்டை டிசைட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டே. ஸோ நம்மளோட பேஜ் 186 பேஜஸ் இல்லையா. ஸோ 151 to 300 பேஜஸ்க்கு. ஸோ அதில் அந்த ரோலை நம்ம பார்க்கணும். ஸோ இன்சைட் மார்ஜின் பார்த்தோம்னா 0.5 இன்ச்சு, அவுட் சைட் மார்ஜின் வித் ப்ளீட் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ 0.375 இன்ச்சு. ஸோ இதைத்தான் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ கேடிபி இதில் போயிட்டு. ஸோ நம்மளோட கேன்வா டிசைனில் வித்து ப்ளீடுக்கு இன்சைட் அண்ட் அவுட் சைட் மார்ஜினை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இங்கே பாருங்கள், எக்ஸாம்பிள் ஆஃப் பேஜ் சைஸ் வித் அண்ட் வித்தவுட் ப்ளீடுன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா.
ஸோ நான் Amazon.com வெப்சைட்டுக்கு கீழே அந்த அந்த பர்டிகுலர் லிங்க் நான் இப்படி திறக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட புக் சைஸ் என்ன ஆக்சுவலாக 6x9 தானே. அந்த 6x9 புக் சைஸ் நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது மார்ஜின் சைஸு. இப்போ நம்ம பேஜ் சைஸ் பார்க்க போகிறோம். பேஜ் சைஸ் இருந்தால் நம்ம கேன்வாவில் போட முடியும். ஸோ பேஜ் சைஸ் வித் ப்ளீடில் 6x9க்கு என்ன போட்டிருக்கு, கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. 6.125 9.25. ஸோ இப்போ நாம் இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சதுனால நம்ம ஃபஸ்ட் நம்ம கேன்வாக்குள்ளே போயிட்டு நம்ம வந்துட்டு பேஜ் சைஸை ஃபஸ்ட்டு போட்டுட்டு நம்ம வந்துட்டு அந்த பர்டிகுலர் பேஜை நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ நான் இப்போ கேன்வா ஓப்பன் பண்ணுறேன். கேன்வாவில் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு க்ரியேட் அப்படின்னு கொடுத்தோன்னா கஸ்டம்லேயே நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஸோ கஸ்டம் சைஸ் அப்படின்னு கொடுத்துட்டு என்ன விட்த் அண்ட் ஹைட் நம்ம போடுவோம். 6.9 இன்ச்சு புக்குக்கு நமக்கு வித் ப்ளீடுக்கு என்ன சைஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க, 6.125 அண்ட் 9.25 இன்ச்சஸ். ஸோ அது கொடுத்து க்ரியேட் நியூ டிசைன் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக நமக்கு அந்த பேஜ் வந்து கரெக்டாக ஓப்பன் ஆகிடும். ஸோ இதுதான் நம்மளோட இன்டீரியர் பேஜ் சைஸ். இப்போ நாம் என்ன பண்ணோன்னா இந்த பேஜ் சைஸ் நம்ம கிடச்சிருச்சு இல்லையா, இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு மார்ஜின் செட் பண்ணணும். ஸோ நம்ம இன்சைட் மார்ஜின் அண்ட் அவுட் சைட் மார்ஜின் ரெண்டுமே நம்ம வந்துட்டு பார்த்து வச்சுக்கிட்டோம் இல்லையா. ஸோ இப்போ நம்ம டாப் லெஃப்ட்டில் ஃபைல்ஸ், செட்டிங்ஸ், ஆட் கைட்ஸ், இந்த ஆட் கைட்ஸுங்கிற இதை நம்ம கிளிக் பண்ணோம்னா அதில் சைடில் கஸ்டம்னு இருக்குல்ல, அதில் காலம்ஸ் வந்துட்டு நம்ம 0ன்னு போட்டுக்கலாம். இப்போ 0ன்னு போட்டோன்னா என்ன ஆகுதுன்னு பாருங்களேன். ஸோ இப்போ மார்ஜினோட சைஸ் நம்ம கொடுத்தோன்னா இப்போ பாருங்கள். ஸோ பேசிக்கலாக நமக்கு அவுட் சைடு மார்ஜின் ஃபர்ஸ்ட், நம்ம இன்சைடை பற்றி நம்ம இப்போதைக்கு விட்டுறலாம். இப்போதைக்கு நம்ம அவுட் சைட் மார்ஜின் மட்டும் கம்ப்ளீட்டாக ஃபுல் மார்ஜினுக்கும் நம்ம அப்ளை பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ 186 பேஜஸ்க்கு அவுட் சைட் மார்ஜின் என்னது 0.375 இல்லையா. ஸோ இப்போது நான் இந்த இடத்துல போயிட்டு இந்த மார்ஜினோட சைஸ் நான் கொடுத்துக்கிறேன். 0.375 நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள். ஓகே, சாரி, நான் இப்போ ஃபஸ்ட்லேருந்து இப்போது ஃபைல்ஸ் போயிட்டு செட்டிங்ஸ் போயிட்டு ஆட் கைட்ஸில் 0.375 போட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக 0.38 இன்ச்சஸ்னு வரும். அது பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் என்ட்ரு கொடுத்தோன்னே பாருங்களேன், உங்களுக்கு அவுட் சைட் மார்ஜினில் அந்த காலம் சைடு மட்டும் உங்களுக்கு மார்ஜின் வந்துருச்சு. பட் நமக்கு ரோஸும் வேணும் இல்லையா, நமக்கு ஃபுல் ஒரு பார்டர் நமக்கு வேணும் இல்லையா. ஸோ மறுபடியும் நான் ஃபைல்ஸில் செட்டிங்ஸில் அதே ஆட் கைட்ஸில் போனீங்கன்னா கீழே அந்த ரோஸுன்னு இருக்குல்ல, அந்த ரோஸ் வந்துட்டு இப்போ 0ன்னு கரெக்டாக தான் இருக்குது. அதோட மார்ஜினையும் நான் 0.38 இன்ச்சஸ்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், இப்போ நான் ஆட் கைட்ஸ்னு கொடுத்தோன்னே க்ளீனாக நமக்கு மார்ஜின் செட் ஆகிடுச்சு. பட் இதில் என்ன கேட்சுன்னா நம்ம எல்லாத்துக்குமே 0.375 அதுதான் நம்ம செட் பண்ணியிருக்கோம். பட் நமக்கு இன்சைட் மார்ஜின், அதாவது பைண்டிங்க்கு பக்கத்தில் இருக்கிற இந்த லெஃப்ட் சைடு இருக்குல்ல, அந்த மார்ஜினை நம்ம வந்துட்டு 0.5 பக்கம் கொண்டு வரணும். அப்போ தான் நமக்கு ப்ராப்பராக இது கிடைக்கும்னு சொல்லிட்டு. ஸோ நான் அந்த ஆட்டோமேட்டிக்காக கைட்ஸ் வந்துட்டு லாக் ஆகிடும். ஸோ நான் அன்லாக் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், அந்த ரூலரை நான் சைடில் கொண்டு வந்து 0.5க்கு மேலே இருந்தால் போதும். பர்ஃபெக்டாக 0.5 இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ 0.5க்கு மேலே வச்சுட்டு ஸோ இந்த மாதிரி நம்ம மார்ஜினை செட் பண்ணிட்டோம். இப்போ மறுபடியும் நான் ஃபைல்ஸில் செட்டிங்ஸில் லாக் கைட்ஸுன்னு கொடுத்துட்றேன். ஸோ இப்போ இது லாக் ஆயிரும். இனிமேல் நம்ம ஆட் பேஜஸ்னு கொடுத்தாலும் நமக்கு இதே மார்ஜினோட தான் நமக்கு வரும். ஓகேங்களா? இப்போது நாம் கேன்வா ஃப்ரீயா இல்லை ப்ரோவா, நீங்கள் வந்துட்டு ஃப்ரீ அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா எப்படி ப்ரொசீட் பண்ணுறதுன்னு நான் சைட் பை சைட் கொடுக்குறேன். என்னுடைய பர்சனல் யூஸுக்கு எனக்கு ப்ரோ அக்கௌண்ட் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. ஸோ நான் அந்த ஸ்டார்ட் யுவர் ஃப்ரீ ட்ரையல்னு இருக்குது இல்லையா டாப் ரைட்டில், நான் வந்துட்டு கேன்வா சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஏன்னா நமக்கு ஜேர்னல் பேஜஸ் எல்லாமே ஓரளவுக்கு சிமிலராக இருக்குங்கிறதுனால பல்க் க்ரியேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ஃபுல் ஒரே இன்ஸ்டன்ட் ஆஃப் டைமில் நம்மளால் ஃபுல் இன்டீரியர் பேஜஸும் ஒரு பேஜை வச்சு நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். கண்டிப்பாக இது வந்துட்டு கம்பல்ஷன் கிடையாது. உங்களுக்கு ஃப்ரீ அக்கௌண்ட்டில் இருந்தாலுமே ரொம்ப சிம்பிளாக நம்ம டூப்ளிகேட் பேஜஸ் பண்ணி ஃபுல்லாக நிறையா இது செலக்ட் பண்ணி காப்பி பண்ணி டூப்ளிகேட் பண்ணி நம்ம வந்துட்டு இன்டீரியர் பேஜஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இதில் வந்துட்டு ஜஸ்ட் இந்த பேமெண்ட் ஆப்ஷன்ஸை நான் எப்படியே செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ இதில் ரிக்கரிங் வந்துட்டு பார்த்திங்கன்னா மந்த்லி 500 ஓகே இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ நான் ஒன் டைம் கிடையாது, கண்டிப்பாக நான் ரிக்கரிங்லேயே போகிறேன். ஸோ நான் ரிக்கரிங்கில் போயிட்டு இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன் நான் கொடுத்துட்டு நான் நெக்ஸ்ட்டுன்னு போயிட்டு நான் கேன்வா ப்ரோக்கு நான் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸை தான் நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். ஸோ இங்கே நான் இப்போ நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நமக்கு
இதில் என்ன வந்துட்டு ஒரு ஹைலைட்னா 30 டேஸ்க்கு ஃப்ரீ ட்ரையல் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த 30 டேஸ்க்கு நான் அட்லீஸ்ட்டு ஒரு நல்ல கேன்வா ப்ரோவை நான் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் நான் இதை கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் கேன்வா ப்ரோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன். இதில் ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் கொடுத்தேன்னா கெட் ஸ்டார்டட்னு வரும். ஸோ நான் ஸ்டார்ட் ஆர் க்ரோ மை பிஸ்னஸ் அப்படின்னு கொடுத்துட்டு நான் கெட் ஸ்டார்டட்னு கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபைன். இப்போது கேன்வா ப்ரோக்கு நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன். உங்ககிட்ட ஃப்ரீ அக்கௌண்ட் இருந்தாலும் நம்ம ரொம்ப சூப்பராக ஈஸியாக நம்ம வந்துட்டு பண்ணலாம். நான் நிறைய இது வரைக்கும் நான் என்னோடய பாஸ்ட்டில் ஃப்ரீ அக்கௌண்ட் வச்சு தான் நான் புக்ஸ் பண்ணியிருக்கேன். அதை நான் சேல்ஸும் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ChatGPTயில் எப்படி ஐடியாஸ் ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ChatGPT கிட்ட நான் பர்சனலாக எப்படின்னா ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ஃபுல் ஸ்டோரியும் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நான் அப்படியே ஃபுல் சேட்டாக கொடுத்துட்டே இருப்பேன். ஸோ நான் வந்துட்டு நல்லா எலாபரேட்டாக நான் கொடுக்குறேன். இந்த மாதிரி நான் ஒரு ஜேர்னல் க்ரியேட் பண்ண போகிறேன் KDP அமேசானில். எனக்கு கிராட்டிடியூட் ஜேர்னல் தான் எனக்கு வேணும்னு நினைக்கிறேன். ஒரு 90 டேஸ்க்கு நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்துட்டு கொஞ்சம் ஐடியாஸ் கொடு அப்படின்னு நான் க்ளீனாக கேட்டோன்னே அது வந்துட்டு இந்த மாதிரி நமக்கு நிறையா க்ளீனாக கொடுக்குது பார்த்தீங்களா? ஸோ ஈச் டேக்கு ஒரு பேஜு, 2 பேஜ் இல்லைனா மேக்ஸிமம் அந்த மாதிரி கொடுத்துட்டு டே நம்பர் ஒரு தீம் கொடுங்கன்னு சொல்லுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டே 17க்கு ஒரு கோட் ஒன்று கொடுத்துட்டு இத்தனை ப்ராம்ப்ட்ஸ் அப்படின்னு கேட்குது. ஸோ அந்த மாதிரி அது நமக்கு நிறையா ஐடியாஸ் கொடுக்குது. ஸோ நான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கும்போதே நீங்கள் ஈஸியாக ஃபாலோ பண்ணலாம். நான் என்ன பண்ணுறேன்னா பேக் அண்ட் ஃபோர்த்தாக நான் அதுக்கிட்ட பேசிக்கிட்டு ஓரளவுக்கு எனக்கு ஐடியா கிடைக்கிற அளவுக்கு நான் பண்ணிட்டேன். பேசிக்கலாக நான் பல்க் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதுனால எனக்கு ஒரு நாளைக்கு எனக்கு ஒரு ப்ராம்ப்ட் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் அதுக்கு 90 டேஸ்க்கு எனக்கு 90 ப்ராம்ப்ட்ஸ் கொடு அப்படின்னு கேட்டோன்னே அது க்ளீனாக கொடுத்துருச்சு. ஸோ அந்த ப்ராம்ப்ட்ஸை வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் இன்டீரியர் பேஜை நம்ம எப்படி க்ரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராம்ப்ட்ஸில் நான் காப்பி கோடுன்னு சும்மா கொடுத்து வச்சுக்கிறேன். பட் ஃபர்ஸ்ட் இன்டீரியர் பேஜில் நம்ம ஒன்றும் பெருசாக அதை வச்சு பண்ண போகிறது இல்லை. பல்க் க்ரியேட் பண்ணும்போது நமக்கு யூஸ் ஆகும். ஸோ இப்போ நம்ம இன்டீரியர் பேஜை எப்படி க்ரியேட் பண்ணுறது ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்ப்போம். பேசிக்கலாக என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் எப்போதுமே நான் ஒரு டெம்ப்ளேட் வச்சு தான் ஆரம்பிப்பேன். ஸோ பேசிக்கலாக நான் டிசைனில் ஜேர்னல் பேஜஸ் இல்லைனா ஜேர்னல் டெம்ப்ளேட் ஏதாவது ஒன்று நம்ம அடித்தோம்னா நமக்கு இன்டீரியர் பேஜஸோட ஒரு ஃபார்ம் நமக்கு கிடைக்கும் இல்லையா? ஸோ அதை நான் இப்படியே சர்ச் பண்ணி பார்க்குறேன். ஸோ எனக்கு பர்சனலாக எது வந்துட்டு அலைன் ஆகுது அப்படிங்கிறத நான் கொஞ்சம் டைம் எடுத்து தேடி பார்க்குறேன். ஸோ இதில் நிறைய ஃப்ரீ ஆப்ஷன்ஸ் இருக்குது, ப்ரோ ஆப்ஷன்ஸும் இருக்குது. நான் கேன்வா ப்ரோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணதால் நான் ஒரு ப்ரோ ஆப்ஷனில் இருக்கிற ஒன் ஆஃப் த பேஜை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு இந்த இன்டீரியர் பேஜஸ்க்கு முதல்ல நம்ம டிசைன் டெம்ப்ளேட் சூஸ் பண்ணுறோமா. செகண்ட் மோஸ்ட் திங் நம்மளோட ஹேண்ட் ரைட்டிங், அதாவது அந்த ஃபாண்ட் ஸ்டைல் வந்துட்டு நல்லா இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். நம்ம டிசைனை உள்ளே போட்டதுக்கப்புறம் ஃபாண்ட் ஸ்டைலை பார்த்து நம்ம சூஸ் பண்ணணும். பேசிக்கலாக நம்ம டிசைனே வந்துட்டு ஃபாண்ட் ஸ்டைல் வச்சு தான் நம்ம சூஸ் பண்ணுவோம். பட் சில டைம் நமக்கு ஃபாண்ட் ஸ்டைல் மாற்றணும்னு தோணும் இல்லையா? ஸோ நான் பர்சனலாக இந்த பிரைட் அப்படிங்கிற இந்த ஃபாண்ட் ஸ்டைலை கொடுத்து ஃபாண்ட் சைஸையும் நான் எனக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறேன். பேக்ரவுண்டை நான் கம்ப்ளீட்லி ஒயிட் கலரில் வச்சுக்கிறேன். ஸோ இதில் ஆல்ரெடி லைன்ஸ் இருக்கிறதுனால நான் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு லைனை க்ரியேட் பண்ணி ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு குரூப் கொடுத்துட்டு அந்த பர்டிகுலர் லைனோட கலரை நான் மாற்றுறேன். ஏன்னா கம்ப்ளீட் பிளாக் கலரில் இருந்துச்சுன்னா பேஜஸ் ரொம்ப ஒரு மாதிரி இருக்குன்றதுனால நான் கொஞ்சம் லைட்டாக வச்சுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த சில விஷயங்கள்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு நான் நினைக்கிறது எல்லாத்தையும் நான் டிலீட் பண்ணிக்கிறேன். ஸோ பேசிக்கலாக நான் என்ன பண்ணுறேன், என்னோடய ஐடியா என்னென்னா ஃபர்ஸ்ட் இன்டீரியர் பேஜில் ஸ்டார்டிங் அந்த ஹெட்டிங்கு டே 1 டேட்டு அதெல்லாம் இல்லாமல் 2 மெயின் திங்ஸ் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு பேஜோட ஹாஃப் ஆஃப் த பக்கத்தில் 3 things ஐ எம் கிரேட்ஃபுல் ஃபார் அப்படின்னு நான் ஒரு சின்ன ஸ்பேஸ் கொடுக்கலான் இருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ப்ராம்ப்ட், ஒரு டேக்கான ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துட்டு அதை பற்றி அவங்கள கொஞ்சம் எலாபரேட் பண்ணி எழுதுகிற மாதிரி அந்த மாதிரி தான் வந்துட்டு நான் ஐடியா பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இந்த 3 things ஐ எம் கிரேட்ஃபுல் ஃபார்ன்ற இந்த பர்டிகுலர் இதுக்கு கீழே நான் காப்பி பேஸ்ட் பண்ணி அந்த லைனோட அந்த டிசைனை நான் 3 நான் கொடுக்குறேன். ஸோ பேசிக்கலாக ஓகே, நான் இப்போ அன்குரூப் கொடுத்துட்டு மறுபடியும் அந்த புல்லட் பாயிண்ட்டையும் அந்த லைனையும் இது பண்ணிவிட்டு, ஸோ பேசிக்கலாக நீங்கள் டாப் அண்ட் பாட்டம் வச்சுட்டு நடுவில் இருக்கிற லைனை செட் பண்ணோம்னாலே அந்த லைன் ஸ்பேஸிங் வந்து நமக்கு ஈக்குவலாக ஓரளவுக்கு கிடச்சிரும். ஸோ அதை நான் பண்ணிட்டேன். இப்போ மேலே பார்த்தோன்னா நான் டேட்டு, அதுக்கப்புறம் நான் டே கொடுத்துக்கிறேன்.
டே 1 2 3 4 நான் கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ நான் அதையே காப்பி பேஸ்ட் பண்ணி கரெக்டாக கீழே நான் டே 1ன்னு கொடுத்துக்கிறேன். இதில் நான் வெறும் 3 திங்ஸ் ஐம் கிரேட்ஃபுல் ஃபார்னு இல்லாமல் ஒரு கொஷின் டைப்பில் நான் கொடுக்கலான்னு. ஸோ வாட் ஆர் த 3 திங்ஸ் ஐ எம் கிரேட்ஃபுல் ஃபார் டுடே அப்படின்னு நான் கொஞ்சம் எலாபரேட்டாக கொடுக்கலான்னு இருக்கேன். அதே மாதிரி நான் டேட்டுக்கும் ஒரு லைன் போட்டுட்டேன். ஸோ இதுதான் என்னோடைய இன்டீரியர் பேஜ். இப்போ நாம் கேன்வாவில் ஃப்ரீ அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா எப்படி நம்ம இன்டீரியர் பேஜஸ் க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ பேசிக்கலாக நமக்கு ஃபர்ஸ்ட் பேஜ் அண்ட் ஒரு blank பேஜ் நம்ம வச்சுருப்போம்ல. ஸோ பாட்டம் ரைட்டில் கிரிட் வியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும்ல. ஸோ நம்ம அந்த கிரிட் வியூ கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு 2 பேஜை செலக்ட் பண்ணி டூப்ளிகேட் 2 பேஜஸ் நான் கொடுக்குறேன். ஸோ இது 4 பேஜ் ஆகிடுச்சா. ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு 4th பேஜை கிளிக் பண்ணி மறுபடியும் டூப்ளிகேட் கொடுத்தோன்னே அது 8 ஆயிடுச்சு. ஸோ சேம் ப்ராசஸ் தான். நான் இப்போது 8 பேஜஸையும் நான் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் பண்ணுறேன். ஸோ 16 பேஜஸ் ஆயிடுச்சு. இதே மாதிரி நான் 180 பேஜஸ் வரைக்கும் நான் டூப்ளிகேட் பண்ண போகிறேன். ஏன்னா நமக்கு 90 டேஸ் இல்லையா, நம்ம ஃபஸ்ட்டே நம்ம டிசைட் பண்ணி வச்சுருந்தோம்ல 90 டேஸ்க்கு நமக்கு 180 பேஜஸ் வேணும் அப்படின்னு. ஸோ இதை நான் இந்த மாதிரி ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு நான் டூப்ளிகேட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ நமக்கு வேறு வழி இல்லை. நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாக 180 பேஜஸ் வரைக்கும் நம்ம மேனுவலாக நம்ம டூப்ளிகேட் பண்ணிவிட்டு நம்ம ஈச் பேஜ் நம்ம கிளிக் பண்ணிவிட்டு நம்ம மேனுவலாக நம்ம டே அண்ட் ப்ராம்ப்டை நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணி மாற்ற போகிறோம். ஸோ உண்மையை சொல்லப்போனால் நான் வந்துட்டு கேன்வாவை ஒரு அரவுண்டு நான் 7 இயர்ஸாக நான் கேன்வா யூஸ் பண்ணியிருக்கேன். 7 இயர்ஸாகவே நான் கேன்வா ஃப்ரீயாக வச்சு தான் நான் ஓட்டிகிட்டு இருந்தேன். ஸோ என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேன்வா மாதிரி ஒரு டிசைனிங் டூல் நமக்கு இருக்கிறது வந்துட்டு ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் தான். ஸோ இந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு க்ரியேஷன் டூலை பரவாயில்ல, நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஈச் டே அண்ட் ஈச் இதுக்கான ப்ராம்ப்ட் நம்ம கொடுக்குறது. பட் ஓரளவுக்கு நம்ம கொஞ்சம் ஸ்டேபிள் ஆனதுக்கப்புறம் நம்ம கன்சிஸ்டன்ட் மணி நம்ம பார்த்ததுக்கப்புறம் நம்ம எப்படியும் ப்ரோக்கு நம்ம ஷிஃப்ட் ஆக தானே போகிறோம். பட் அது வரைக்கும் நம்ம எஃபர்ட் போடுறதுல யோசிக்கக்கூடாது அப்படிங்கிறத நான் நினைப்பேன். ஸோ இதுவே வந்துட்டு நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தானே இந்த மாதிரி ஒரு க்ரியேஷன் டூல் நமக்கு இருக்கிறது. ஸோ பேசிக்கலாக நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி ஃபுல்லாக 180 பேஜஸ் வரைக்கும் க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ டே 1 நம்ம சூஸ் பண்ணுறோம். ஓகே, நம்ம டே 1ல் நமக்கு இந்த மாதிரி 1 அண்ட் ப்ராம்ப்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு நமக்கு blank பேஜ்க்கு அப்புறம் நம்ம டே 2க்கு நம்ம 2ன்னு போட்டுட்டு நம்ம இந்த ப்ராம்ப்டை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு நம்ம கேன்வாவில் ஆல்ரெடி நம்ம இருக்குது இல்லையா அந்த கொஷின். ஸோ நம்ம அதை காப்பி பண்ணிவிட்டு நம்ம டே 2ல் நம்ம பேஸ்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ இதை நம்ம வந்துட்டு ஒவ்வொரு பேஜுக்காக நம்ம இந்த மாதிரி இப்போ நான் இங்கே பாருங்கள், இப்போ டே 3க்கு மாற்றிட்டு ஒரு நிமிஷம், டே 3 இப்போ நான் பேஜ் 5ல் தானே நமக்கு டே 3 இருக்குது. டே 3ல் நான் இங்கே காப்பி பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் ChatGPTயில் நான் காப்பி பண்ணிவிட்டு நான் இதில் பேஸ்ட் பண்ணுறேன். உண்மையை சொல்லப்போனால் நமக்கு ChatGPT நமக்கு இப்போ தானே வருது. ஸோ இது எல்லாமே நம்ம ஒரு ஆப்டிமிஸ்டிக்காக நம்ம எடுத்தோம்னா இந்த எஃபர்ட் போடுறத நம்ம வந்துட்டு அவ்வளோ பெருசாக நினைக்க மாட்டோம். ஒரு 1 hour 2 hours பக்கம் ஆகுதுனால அது வேஸ்ட்டு கிடையாது. நம்ம வந்துட்டு ஜேர்னல் பேஜஸ் நம்ம க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணிட்டோம்னா நம்ம என்ன அட் எனி இது என்ன ஆனாலும் இட்ஸ் ஓகே, நான் வந்துட்டு எஃபர்ட் போட்டு நான் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனோட நான் இதுக்கு முன்னாடி நான் ப்ரீவியஸ் இயர்ஸ்லேயே நான் இந்த மாதிரி தான் நான் வந்துட்டு ஜேர்னல் பேஜஸை நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு கேன்வா ப்ரோக்கான ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நம்ம அது பெஸ்ட்டு. ஏன்னா அதில் பல்க் க்ரியேஷன் ஆப்ஷன் இருக்குது. பட் இப்போதைக்கு நமக்கு கேன்வா ஃப்ரீ இருக்குன்னா அதை நம்ம எப்படி எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணணும் தான் நம்ம பார்க்கணும். ஸோ இதே மாதிரி டே 90 வரைக்கும் நான் டே நம்பர் போட்டு 90 போட்டுட்டு ஸோ இதில் நான் கொஷின் நான் கிளிக் பண்ணிவிட்டு நான் காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் பேஸ்ட் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம 90 டேஸ்க்கும் நம்ம க்ளீனாக டேக்கும் அந்த கரஸ்பாண்டிங் டே நம்பரும் அந்த கரஸ்பாண்டிங் ப்ராம்ப்ட்டும் நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணிட்டோம்னா நமக்கும் இன்டீரியர் பேஜஸ் வந்துட்டு க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வெல்கம் பேஜ் அண்ட் எல்லாமே வந்துட்டு நம்ம வந்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியதான். ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம இன்டீரியர் பேஜஸை ஃப்ரீ அக்கௌண்ட்டில் வச்சுருந்தோம்னா இந்த மாதிரி தான் நம்ம பண்ண முடியும். இப்போ நாம் அந்த ஃபர்ஸ்ட் இன்டீரியர் பேஜை வச்சு எப்படி பல்க் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ChatGPTயில் அது இந்த மாதிரி 90 நாளைக்கு 90 ப்ராம்ப்ட்ஸ் கொடுத்தது இல்லையா. பட் எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் டே ஒரு ப்ராம்ப்ட், செகண்ட் டே ஒரு ப்ராம்ப்ட் அப்படின்னு எனக்கு டேப்லர் காலமில் எனக்கு கொடு அப்படின்னு நான் கேட்குறேன். அப்போ தான் எனக்கு ஈஸியாக காப்பி பேஸ்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அதுவும் கொடுத்துச்சு. பட் அந்த
ஒரு ஒரு டைப்பை அது கொடுக்கும் இல்லையா, ஒரு காப்பி கோட் அப்படிங்கிற மாதிரி ஈஸியாக நம்ம காப்பிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு நம்ம பேஸ்ட் பண்ணுற மாதிரி. எனக்கு அந்த மாதிரி ஃபார்மில் எனக்கு வேணும் அப்படின்னு நான் கேட்டோன்னே அது மறுபடியும் எனக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் டைரக்ட்லி இன்ட்டு கூகுள் ஷீட்ஸ் ஆர் எக்ஸல் ஆர் வாட் எவர் கேன்வா பல்க் க்ரியேட் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீனாக கொடுத்துருக்கா. ஸோ இந்த பர்டிகுலர் இதை வச்சு தான் நம்ம வந்துட்டு பல்க் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ பேசிக்கலாக 1லேருந்து 90 days வரைக்கும் 1 கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு அந்த பர்டிகுலர் ப்ராம்ப்ட் இந்த மாதிரி நமக்கு நீட்டாக கிடச்சிச்சு. ஸோ இதை நான் காப்பி பண்ணிவிட்டு நம்ம கேன்வாக்குள்ளே போகலாம் இப்போது. ஸோ கேன்வாவில் போனோன்னே ஆப்ஸில் நீங்கள் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா பல்க் க்ரியேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நம்ம அதை கிளிக் பண்ணுறோம். நம்ம ஷீட்ஸ்லேயே நம்ம டேரெக்டாக அப்லோட் பண்ணலாம், பட் நம்ம மேனுவலாகவே நம்ம என்ட்ரு பண்ணலாம் வேல்யூவை. நம்ம தான் காப்பி பண்ணிட்டோம்ல அதனால். ஸோ இப்போ நான் ப்ரெசண்ட்டாக இதை கிளிக் பண்ணி நான் கிளியர் டேபிள் கொடுத்துறேன். ஸோ இது எனக்கு கம்ப்ளீட்டாக blank ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போது இந்த ஃபர்ஸ்ட் ரோ இருக்கு இல்லையா, இதை நம்ம கிளிக் பண்ணி நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ அந்த பக்கத்தில் அந்த 1 2 3 அதை அமுத்தினோம்னா நம்ம ஆட் பண்ண முடியும். இப்போ நான் அங்கே கிளிக் பண்ணி நான் ஜஸ்ட்டு பேஸ்ட்டு கொடுத்தோன்னே க்ளீனாக 2 டிஃப்ரெண்ட் காலமில் அந்த பர்டிகுலர் டே நம்பர் வித்து பக்கத்தில் அந்த ப்ராம்ப்ட்டு. பட் அந்த டீன்னு இருக்கு இல்லையா, அந்த டீ வந்துட்டு ஆக்சுவலாக டைட்டில். ஸோ நம்ம அந்த டே அப்புறம் ப்ராம்ப்ட் அப்படின்னு நம்ம டைட்டில் கொடுத்துட்டு ஜஸ்ட் அந்த கண்டென்ட்டை மட்டும் நம்ம வந்துட்டு அந்த ரோஸில் கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ இப்போ நாம் க்ளீனாக 1லேருந்து 90 days வரைக்கும் நம்மளுடைய டேட்டாவை என்ட்ரு பண்ணிட்டோம். இப்போ என்ட்ரு பண்ணி நம்ம நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னா பாருங்களேன், ஃபர்ஸ்ட் ஒரு டைட்டில் இருக்குது டேன்னு, அடுத்த ஒரு டைட்டில் இருக்குது ப்ராம்ப்ட்டுன்னு. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம சேம் இன்டீரியர் பேஜில் லிங்க் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் அந்த ப்ராம்ப்ட்டுங்கிற அந்த இடத்த கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் இப்படியே பார்க்குறேன். ஸோ இதில் அந்த 3 dots இருக்குல்ல, நம்ம அதை கிளிக் பண்ணோம்னா கீழே கனெக்ட் டேட்டான்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதில் நான் எதை கனெக்ட் பண்ண போகிறேன், ப்ராம்ப்டை கனெக்ட் பண்ண போகிறேன். அப்போ தான் அது ஈச் டைம் ஜென்ரேட் ஆகும்போது ஒவ்வொரு ப்ராம்ப்டாக அது சர்க்குலேட் ஆகி நமக்கு வரும். நெக்ஸ்ட்டு இந்த டே 1 இருக்குல்ல, அந்த 1 நான் கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த 3 dots கிளிக் பண்ணிவிட்டு நான் டேவை வந்துட்டு கனெக்ட் பண்ணிட்டேன் ஃப்ரம் கனெக்ட் டேட்டா. இப்போ நான் ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணதுனால ஃபர்ஸ்ட் ஒரு பேப்பர் நமக்கு க்ரியேட் ஆகி வருதுன்னா அது டே 2க்கான ப்ராம்ப்ட், டே 3க்கான ப்ராம்ப்ட். இந்த மாதிரி க்ளீனாக அது வந்துட்டு நமக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ க்ரியேட் பண்ணியாச்சு. இந்த வியூ இன் ஃபோல்டர்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் கிளிக் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ பாருங்கள், நமக்கு 3 டிஃப்ரெண்ட் ஃபோல்டர்ஸாக நமக்கு கொடுத்துருக்கு. பிகாஸ் 90 பேஜஸ்ங்கிறதாவது அதுக்கு வந்துட்டு லோடு ஹெவியாக ஆக அது இந்த மாதிரி பிரித்து நமக்கு பல்க் க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ பேசிக்கலாக இந்த மாதிரி நமக்கு ஃபஸ்ட்டு பல்கில் பார்த்திங்கன்னா டே 41 வரைக்கும் நமக்கு ஆயிருக்கு. இப்போ நம்ம இந்த 3 டிஃப்ரெண்ட் இதையும் ஒரே இதில் நம்ம மர்ஜ் பண்ண போகிறோம். ஸோ இது பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் பல்க்கை நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறோம் ஃபர்ஸ்ட் டேப்பில். ஸோ இது பார்த்திங்கன்னா நான் இந்த கிரிட் வியூவில் போய் பார்க்குறேன். இதில் மொத்தம் எனக்கு 80 pages வரைக்கும் இருக்குது, விச் இஸ் டே 40 வரைக்கும் இருக்குது. இப்போ நான் பல்க் 2 மறுபடியும் நான் ஓப்பன் இன் நியூ டேப்னு கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், இதை நான் ஓப்பன் பண்ணும்போது டே 41 இருந்து இருக்குது. இதே மாதிரி நான் பல்க் 3யும் இந்த 3 dots கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் இன் நியூ டேப்னு கொடுக்குறேன். ஸோ பேசிக்காக நம்ம இது பாருங்கள், இப்போ டே 81 இருந்து இருக்குது. ஸோ நான் இந்த ஃபர்ஸ்ட் பல்க் எடுத்துக்கிறேன். ஸோ இதில் நான் ஜஸ்ட்டு செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ நம்ம இப்படியே சைடில் ஸ்க்ரோல் பண்ணி போனோம்னா நம்ம ஓகே இது வந்துட்டு ஒரு ஒன் ஆஃப் த blank பேஜ் இல்லையா. நான் மறுபடியும் இதில் ஆட் பேஜுன்னு கொடுத்துட்டு இந்த பல்க் 2ஓட பேஜஸ் இருக்குல்ல, இதை நான் ஃபர்ஸ்ட் பேஜை கிளிக் பண்ணி ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக ஸ்க்ரோல் பண்ணி 80 வரைக்கும் கிளிக் பண்ணுறேன். பேசிக்காக நான் ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணி மொத்தமாக நான் கிளிக் பண்ணி காப்பி கொடுத்துட்டு இந்த இடத்துல நான் பேஸ்ட் கொடுத்துட்றேன். ஸோ பேசிக்கலாக நம்ம கீ யூஸ் பண்ணலாம், இல்லை ரைட் கிளிக் பண்ணி காப்பி பேஸ்ட் கொடுக்கலாம். ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக பேஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், இதில் 2 blank பேஜ் இருக்குது. ஸோ அதை மட்டும் நான் டெலிட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் பேசிக்கலாக இந்த கிரிட் வியூவில் போய் பார்க்கும்போது இங்கே பாருங்கள், இதில் இந்த ஒரு blank பேஜ் மட்டும் நான் டெலிட் பண்ணிட்டேன்னா பர்ஃபெக்ட் ஆகிடுச்சு. அதாவது நான் பல்க் 1ஐயும் பல்க் 2வையும் இப்போ ஒன்றா சேர்த்துட்டேன். எப்படி பண்ணேன்னா பல்க் 1ல் வச்சுட்டு நெக்ஸ்ட் பேஜ் ஆட் பண்ணிவிட்டு பல்க் 2ல் நான் எல்லா பேஜஸையும் காப்பி பண்ணிவிட்டு பல்க் 1லேயே பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ இது வந்துட்டு பல்க் 3, அதாவது டே 81 டே 90 வரைக்கும்.
அதே நான் சேம் ப்ராசஸ் தான். ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி எல்லா பேஜஸையும் நான் காப்பி பண்ணிவிட்டு பல்க் ஒன்லேயே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பேசிக்கலாக பல்க் ஒன்று தான் இஸ் த செட் ஆஃப் ஆல் த இன்டீரியர் பேஜஸ் நமக்கு. கரெக்டுங்களா? ஸோ இப்போ பாருங்கள். ஸோ இப்போ நான் பேஸ்ட் பண்ணோன்னு பாருங்களேன், 160 பேஜஸ் வரைக்கும் இருந்தது. இப்போ கரெக்டாக நமக்கு 180 பேஜஸ் வரைக்கும் வந்துருச்சு. அதாவது டே 1 டு டே 90 ஒரு நாளைக்கு ஒரு பேப்பர் நம்ம கணக்கு போட்டிருந்தோமா, அது எல்லாம் இப்போ சேர்த்து நமக்கு 180 பேஜஸ் வரைக்கும் நமக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த 180 பேஜஸில் நம்ம ஃபஸ்ட்டு 2 பேஜ் வெல்கம்க்கும் 2 பேஜ் தேங்க்யூக்கும் ஆட் பண்ணோம்ல. ஸோ இந்த செகண்டு வந்துட்டு ஒரு blank பேஜ் நம்ம வந்துட்டு ஆட் பண்ணணும். ஸோ பேசிக்கலாக நான் ஃபர்ஸ்ட் பேஜை கிளிக் பண்ணி ஆட் அ பேஜ் கொடுத்துட்டேன்னா ஒரு blank பேஜ் ஆட் ஆயிடுச்சா. ஸோ அதை நான் ட்ராக் பண்ணி ஃபர்ஸ்ட் டே 1க்கு முன்னாடி நான் 2 blank பேஜ் இருக்கிற மாதிரி நான் வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு 2 blank பேஜ், அப்புறம் டே 1. இப்போ நான் ரைட்டில் ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு நமக்கு இப்போ வந்துட்டு மொத்தமாக 182 பேஜஸ் ஆயிருக்குமா. ஏன்னா 180 பேஜஸ் இப்போ நான் 2 பேஜ் நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ 180 ஃபஸ்ட்டு பேஜில் எனக்கு டே 90 இருக்குது. அதோட பேக் சைடு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஆச்சா. ஸோ டே 90 முடிஞ்சுது. இப்போ நான் நெக்ஸ்ட்டு நான் 2 பேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது ஒரு பேஜ், நெக்ஸ்ட் பேஜ், இது ரெண்டும் நான் வந்துட்டு தேங்க்யூ பேப்பர்ஸ்க்காக நான் வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ பேசிக்கலாக நம்ம வெல்கம் பேஜு தேங்க்யூ பேஜும் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி டே 1க்கு முன்னாடி 2 blank பேஜ், டே 90க்கு அப்புறம் 2 blank பேஜ் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ டே 1ல் நம்ம வச்சு நம்ம எப்படி வெல்கம் பேஜ் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வெல்கம் பேஜ் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பேசிக்கலாக வெல்கம் பேஜுக்கு நான் ChatGPT கிட்ட சேம் எனக்கு வெல்கம் பேஜுக்கும் தேங்க்யூ பேஜுக்கும் ஒரு நல்ல ஒரு கண்டென்ட் கொடு அப்படின்னு நான் கேட்டோன்னே அது நமக்கு க்ளீனாக இந்த மாதிரி கொண்டு வந்து கொடுத்துருக்கு. இதை நான் அப்படியே எதுக்கும் நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். பட் ஃபர்ஸ்ட் நான் வெல்கம் பேஜுக்கான ஒரு லே அவுட் நம்ம க்ரியேட் பண்ணணும் இல்லையா. ஸோ அதை நான் பண்ணுறேன். ஸோ இது பாருங்கள், இப்போது ChatGPT நமக்கு திஸ் ஜேர்னல் பிலாங்ஸ் டுங்கிற ஒரு பேஜும் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுதில்ல. ஸோ நான் அதையும் நான் மைண்டில் வச்சுக்கிறேன். ஸோ பேசிக்கலாக நம்ம சேம் ப்ராசஸ் தான். நம்ம எந்த ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் நம்ம டிசைன்ஸில் நம்ம ப்ரீமேட் டெம்ப்ளேட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா நமக்கு ப்ராசஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நானும் இதில் ஒரு பர்டிகுலர் டிசைனை நான் சூஸ் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும், ஃபாண்ட்டு நம்ம ஸ்டைல் மாற்றணும். ஸோ நானும் ஃபாண்ட் ஸ்டைல் எனக்கு பிடிச்சது நான் வச்சுருக்கேன். ஸோ ஃபாண்ட் ஸ்டைலில் நான் ஹெட்டிங்க்கு ஒரு ஸ்டைலும் அந்த ஃபுல் மெயின் கான்டென்ட்டுக்கு நான் இன்னும் ஒரு ஃபாண்ட் ஸ்டைலும் கொடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு பிளானில் இருக்கேன். ஸோ பேசிக்கலாக இதில் நான் ஃபாண்ட் ஸ்டைல் நான் கொடுத்து பார்க்குறேன். இந்த ஹேண்ட்ஸம் அப்படிங்கிறது ஃப்ரீயான ஒரு ஃபாண்ட் ஸ்டைல் தான், அதுவும் நல்லா இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. நான் இந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் இந்த ஆஞ்சலெட்டான்ற இந்த பர்டிகுலர் ஃபாண்ட் ஸ்டைல் கொடுக்குறேன். ஸோ இதுக்கு பேசிக்காக நான் கொஞ்சம் ஃபாண்ட் சைஸையும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது நம்ம என்ன பண்ணாலும் நம்மளோட மெயினாக ஃபாண்ட்ஸ் நான் சொல்கிறேன், எதுவாக இருந்தாலும் நம்மளோட மார்ஜின்ஸ்குள்ளே வச்சுக்கிற மாதிரி நம்ம பண்ணிக்கணும். அதை நம்ம எப்போவுமே அதை பார்த்துட்டே இருக்கணும். ஸோ இப்போ நான் இந்த பர்டிகுலர் மெயின் கான்டென்ட்டுக்கான ஃபாண்ட் நான் பார்க்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஃபாண்ட் இது பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கான்டென்ட்டை நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம காப்பி பண்ணி ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணிட்டோம். இதோட ஃபாண்ட் ஸ்டைல் நான் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு நான் சர்ச் பண்ணி பார்க்கும்போது எனக்கு பர்சனலாக பியிலேருந்து ஸ்டார்ட் ஆகிற இந்த பேக்கரி அப்படிங்கிற இந்த பர்டிகுலர், இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுன்னு எனக்கு கரெக்டாக தெரியல, பட் இந்த பர்டிகுலர் ஃபாண்ட் ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த ஃபாண்ட் ஸ்டைலை நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இதில் நம்ம டைட்டிலுக்கு ஒரு ஃபாண்ட் ஸ்டைல் அண்ட் அதுக்கான ஃபாண்ட் சைஸை நம்ம ரெடி பண்ணிட்டோம். அதே மாதிரி மெயின் கான்டென்ட்டுக்கும் நம்ம ஃபாண்ட் ஸ்டைல், அதே மாதிரி ஃபாண்ட் சைஸை நம்ம ரெடி பண்ணிவிட்டு நம்ம அலைன் பண்ணிவிட்டு இப்போது தேவையில்லாத ஒரு சில எலிமெண்ட்ஸ் இருக்குது இல்லையா, அதெல்லாம் நான் கொஞ்சம் டெலிட் பண்ணிக்கிறேன். பட் நான் அதுக்கு கீழே இந்த ஸ்டார்டிங் இஸ் ஆல்ரெடி அ ஃபார்ம் ஆஃப் கரேஜ் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு கோட் நான் கொடுக்கலான்னு வச்சுருந்தேன். ஸோ இதுதான் என்னோடய வெல்கம் பேஜோட லே அவுட்டாக இருக்கட்டும் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இதில் நான் ஜென்ரலாக இந்த டைட்டில் இது எல்லாத்தையும் ஓரளவுக்கு நான் கரெக்டாக அலைன் பண்ணி பார்க்குறேன். பேசிக்கலாக அந்த கோட் நம்ம கொடுக்குறோன்னா கொடுக்கலாம். பட் எனக்கு பர்சனலாக நான் ஒரு ஜேர்னல் யூஸ் பண்ணும்போது வெல்கம் பேஜில் இந்த மாதிரி ஒரு கோட் இருக்கிறது எனக்கு நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நாம் திஸ் புக் பிலாங்ஸ் டு பேஜை நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதுலேயும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபர்ஸ்ட் அந்த வெல்கம் பேஜோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் இல்லையா, அந்த எம்டி பேஜை நான் மறுபடியும் 2 ஆட் பேஜ் கொடுத்துக்கிறேன். ஏன்னா திஸ் ஜேர்னல் பிலாங்ஸ் டுங்கிற அது வந்துட்டு நமக்கு ஆட் நம்பர்ஸில் தான் நமக்கு ரைட் சைடில்
பிரிண்ட் ஆகி வரப்போகுது. ஈவன் நம்பர்ஸ் எல்லாம் நமக்கு லெஃப்ட் சைடில் வரப்போகுது. கரெக்டாக? ஸோ எனக்கு எல்லாமே ரைட் சைடில் தான் எனக்கு மெயின் திங்ஸ் இருக்கணும் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஸோ இதில் இந்த தேர்ட் பேஜில் வந்துட்டு நான் செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் ஒரு நல்ல ஒரு டிசைனை நான் சூஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ பேசிக்கலாக இந்த பர்டிகுலர் டிசைன் இருக்குல்ல, இதில் ஃபர்ஸ்ட் ஒரு பேஜ் மட்டும் நான் அப்ளை பண்ண போகிறேன். பிகாஸ் எனக்கு இந்த நடுவில் இந்த த ஜேர்னல்னு இருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு. பேக்ரவுண்டு வேண்டாம், அதனால் நான் பேக்ரவுண்டை இது பண்ணி நான் டிலேட் பேக்ரவுண்ட் கொடுத்துட்றேன். இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, பேசிக்கலாக நம்ம ஹெட்டிங் கொடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. அதாவது அந்த ஜேர்னலோட பேர். ஸோ என்னோடய ஜேர்னலோட பேர் பார்த்திங்கன்னா நான் 90 days ஆஃப் இன்டென்ஷனல் கிராட்டிடியூட் அப்படின்னு நான் கொடுக்கலான் இருந்தேன். நெக்ஸ்ட்டு இந்த திஸ் புக் பிலாங்ஸ் டு அண்ட் ஒரு லைன் இருக்குல்ல, எனக்கு நான் அதை நல்லா யூஸ் பண்ணிக்கலான்னு பார்க்குறேன். ஸோ நான் இந்த பர்டிகுலர் திஸ் புக் பிலாங்ஸ் டு இது ரெண்டுத்தையும் நான் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணி குரூப் பண்ணி இதை நான் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். பெருசு பண்ணிவிட்டு இதை எனக்கு நடுவில் இந்த மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் இந்த லைன் வந்துட்டு ஆரஞ்சில் இருக்குல்ல, ஸோ இதை நான் ஓரளவுக்கு ஒரு க்ரே கலரில் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ நம்ம பிகாஸ் நம்மளோட பேப்பர் பேக்காக இருந்தாலும் நம்ம கம்ப்ளீட்லி பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த திஸ் புக்குன்ற ஒரு வார்த்தைக்கு பதிலாக நான் ஜேர்னல்னு போட்டுக்கிறேன். ஸோ திஸ் ஜேர்னல் பிலாங்ஸ் டு அப்படின்னு. ஸோ இப்போ நம்ம கண்டென்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், சேம் திங் ஃபாண்ட் ஸ்டைலை நம்ம க்ளீனாக நம்ம கொடுத்துக்க போகிறோம். ஸோ வெல்கம் பேஜில் இருக்கிற அதே டைட்டிலோட ஃபாண்ட் ஸ்டைலை நான் இந்த டைட்டிலுக்கும் நான் கொடுத்துக்கலான் இருக்கேன். ஸோ அதே இந்த பர்டிகுலர் ஃபாண்ட் ஸ்டைலை நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், ரொம்ப நான் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்குறேன், பெருசு பண்ணி குட்டி பண்ணி எந்த மாதிரி நமக்கு நல்லா வருது அப்படின்னு. ஸோ எனக்கு இது கொஞ்சம் ஓகேவாக தெரியுது. நான் இதை சென்டரில் அலைன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு திஸ் ஜேர்னல் பிலாங்ஸ் டு அப்படிங்கிற இந்த இதுக்கு நான் பிரைட், அதாவது அதுதான் நம்மளோட இன்டீரியர் பேஜஸ்க்கு நம்ம ஃபாண்ட் ஸ்டைல் கொடுத்துருந்தோம் இல்லையா. ஸோ நான் இதே ஃபாண்ட் ஸ்டைலை திஸ் ஜேர்னல் பிலாங்ஸ் டுங்கிறதுக்கும் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போது இந்த திஸ் ஜேர்னல் பிலாங்ஸ் டுங்கிற இந்த ஃபாண்ட் ஸ்டைலுக்கு கொஞ்சம் கீழே நீட்டாக அந்த லைனை நான் அலைன் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், எனக்கு திஸ் ஜேர்னல் பிலாங்ஸ் டு பேஜ் ரெடி. இப்போ நெக்ஸ்ட்டு ஃபைனலாக நம்ம தேங்க்யூ பேஜ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ தேங்க்யூ பேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா நான் இதே மாதிரி ஒரு டிசைன் நான் டெம்ப்ளேட் வச்சு தான் பண்ண போகிறோம். ஸோ தேங்க்யூ பேஜ் அப்படின்னு இல்லைனா ஃபைனல் பேஜ் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நம்ம கொடுத்து பார்த்தோம்னா எனக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கிடைக்கிது. ஸோ இதில் இந்த பர்டிகுலர் ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மெயினாக இந்த தேங்க்யூன்னு எழுதியிருக்குல்ல, அந்த ஃபாண்ட் ஸ்டைலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ பேசிக்கலாக நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த டிசைனும் நான் ப்ராபப்ளி வெல்கம் பேஜுக்கு யூஸ் பண்ணிக்கலான் இருக்கேன். பட் நான் இதை கொஞ்சம் லைட் பண்ணிக்கிறேன், ரொம்ப டார்க்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே பாருங்கள், இந்த பிரைட் ஒன்று பேக்கரி இல்லைனா பிரைட், இது ரெண்டு தானே நான் கன்சிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த மெயின் கான்டென்ட்டுக்கு. ஸோ நான் இதில் நான் இந்த பிரைட்டுங்கிற இந்த ஃபாண்ட் ஸ்டைலே நான் யூஸ் பண்ணிக்கலான் இருக்கேன் மெயின் கான்டென்ட்டுக்கு. பட் இதுக்கு முன்னாடி நான் இப்போது என்ன பண்ணுறேன்னா, இன்னொரு டைம் நான் சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணி ஆத்தர் பேருக்கு நான் தனியாக ஒரு ஃபாண்ட் ஸ்டைல் கொடுத்துக்கலான் இருக்கேன். ஸோ அதுக்காக தான் நான் தனியாக இந்த மாதிரி பண்ணிவிட்டு நான் ஃபாண்ட் ஸ்டைல் கொடுக்குறேன். இதில் நம்ம ஒரு விஷயம் நல்லா நோட் பண்ணணும். நான் இப்போது என்னோடய யூடியூப் நேமையே நான் ஒன் ஆஃப் த ஆத்தர் இதில் நான் க்ரியேட் பண்ணிக்கலான் இருக்கேன். பட் காவியான்ற நேமுக்கு பக்கத்தில் நான் ஹைஃபன் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அது பப்ளிஷ் பண்ணும்போது ஒரு இஷ்யூ வந்தது. அதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வாக் த்ரூ பண்ணுறேன். பட் நான் ஜஸ்ட் இதில் ஒரு நீங்கள் ஜஸ்ட் இதை நோட் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக நான் சொல்கிறேன். அந்த ஹைஃபன் அந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஜென்ரலி நம்ம டைட்டில்லையோ அந்த மாதிரி கொடுக்கும்போது நம்ம கொஞ்சம் பார்த்து கொடுக்கணும். அது நான் பப்ளிஷ் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ பேசிக்கலாக நான் இந்த மாதிரி தேங்க்யூ பேஜில் இந்த ஃப்ரண்ட் இது நான் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த மெயின் கான்டென்ட்டை நம்ம வந்துட்டு காப்பி பேஸ்ட் பண்ணணும் இல்லையா. ஸோ நான் இதையும் கம்ப்ளீட்லி செலக்ட் பண்ணி நான் காப்பி செய்துட்டு நான் கேன்வாவில் போயிட்டு கம்ப்ளீட்லி நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்கள், இந்த கான்டென்ட் பேசிக்கலாக நம்ம கண்டிப்பாக ஃபாண்ட் சைஸை நம்ம கம்மி பண்ணிக்கணும். ஸோ நான் இந்த மாதிரி க்ளீனாக ஃபாண்ட் சைஸ் கம்மி பண்ணிவிட்டு ஆத்தர் நேமையும் இந்த மாதிரி க்ளீனாக கீழே போட்டுடுறேன். பேசிக்கலாக இந்த ஆத்தர் நேம் வந்துட்டு ஃபைனலாக இஷ்யூ வந்துச்சு, அதை நான் எப்படி கிளியர் பண்ணேன் அப்படிங்கிறதையும் நான் இதே வீடியோவில் தான் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். ஸோ பார்த்துட்டே இருங்க. ஸோ இப்போ பாருங்கள், ஸோ பேசிக்கலாக நான் இந்த 2 பர்டிகுலர் எலிமெண்ட்டையும்
கிளிக் பண்ணிவிட்டு குரூப் பண்ணிவிட்டு அது ரெண்டுத்தையும் நான் இந்த திஸ் ஜேர்னல் பிலாங்ஸ் டுங்கிற இந்த பேஜுக்கும் வெல்கம் பேஜுக்கும் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் அதோட டிரான்ஸ்பரன்சியை நான் வந்துட்டு அதாவது ஆல்மோஸ்ட் 50 வரைக்கும் நான் கொண்டு போயிட்டு இந்த 3 பேஜஸ்க்கும் நான் பண்ணிக்கிறேன். இப்போது நம்மளோட இன்டர்னல் அதாவது இந்த இன்டீரியர் பேஜஸ் எல்லாம் ஓரளவுக்கு பண்ணிட்டோம். பட் இருந்தாலும் ஃபைனல் செக்கிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா நம்ம ஃபைனலாக நம்ம செக் பண்ணும்போது தான் நம்மளோட பர்பஸ் என்னென்னா, நம்ம வந்துட்டு ஒரு பையராக இருந்தோம்னா நம்ம இந்த புக்கை வாங்குவோமா அப்படிங்கிற அந்த கொஷனுக்கு நம்ம ஆன்சர் பண்ணதுக்கு அப்புறமா தான் பப்ளிஷ் பண்ண போகணும். அதுதான் என்னுடைய பிரின்சிபலாக நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ பேசிக்கலாக நீங்கள் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராம்ப்டையும் நான் பார்த்துட்ருக்கேன். பர்சனலாக நான் வந்துட்டு இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுவேன், ஓப்பன் ஹெண்டட் கொஷனாக இருக்கா, எப்படி இருக்குது, அதையும் நான் பார்க்குறேன். ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த லே அவுட்டையும் நம்ம வந்துட்டு செக் பண்ணணும். இப்போ பேசிக்கலாக இங்கே பார்த்தீங்கன்னா இதில் 2 லைனில் அந்த கொஷின் அமைஞ்சிருக்கு. ஸோ நான் அந்த ஃபஸ்ட்டு லைனை நான் டெலிட் பண்ணிவிட்டு அதே லைனை நான் லாஸ்ட்டில் கொண்டு வந்து சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு இதையும் நான் செக் பண்ணி முடித்ததுக்கப்புறமா ஃபுல்லாக நீங்கள் சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டீங்கன்றத ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறமா நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் நான் இந்த பிடிஎஃப் பிரிண்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனில் நம்ம வந்துட்டு கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ளாட்டன் பிடிஎஃப் கொடுத்துருங்க. ஏன்னா ஃப்ளாட்டன் பிடிஎஃப் கொடுக்கும்போது ஒவ்வொரு எலிமெண்ட்டும் தனித்தனியாக இல்லாமல் எல்லாமே சிங்கிள் எலிமெண்ட்டாக உங்களுக்கு வந்துடும். ஸோ கேன்வா ப்ரோ வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இந்த CMYK பெஸ்ட் ஃபார் ப்ரொஃபஷனல் பிரிண்டிங் வச்சுக்கலாம். கேன்வா ஃப்ரீ அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அந்த முன்னாடி இருந்த அந்த ஆப்ஷனே நம்ம வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம இது எல்லாமே க்ளீனாக செலக்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம டவுன்லோட் கொடுத்துக்கலாம். இப்போ நமக்கு நம்மளோட இன்டீரியர் பேஜஸ் எல்லாமே க்ளீனாக டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ இது ஒன்ஸ் நமக்கு டவுன்லோட் ஆனதுக்கப்புறமா நம்ம கவர் டிசைன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பேசிக்கலாக இது டவுன்லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம நீட்டாக வெயிட் பண்ணிவிட்டு நம்ம டவுன்லோட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இப்போ நாம் கவர் டிசைன் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு கூகுளில் KDP கவர் கால்குலேட்டர் அப்படின்னு போட்டோம்னா இந்த ஃபர்ஸ்ட் லிங்க் வருது பார்த்தீங்களா? ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணுறோம். ஸோ இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் க்ளீனாக என்டர் பண்ண போகிறோம். ஸோ நம்மளது பேப்பர் பேக்கு, அப்புறம் பிளாக் அண்ட் ஒயிட் தான் இன்டீரியர். பேப்பர் டைப் நம்மளது ஒயிட் பேப்பர். ரீடிங் டைரக்ஷன் பார்த்திங்கன்னா நம்மளது லெஃப்ட் டு ரைட்டு. அப்புறம் மெஷர்மெண்ட் யூனிட்ஸ் நம்ம இன்ச்சஸில் வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட ட்ரிம் சைஸ் என்னது 6/9 இன்ச்சஸ் இல்லையா? ஸோ 6x9 போட்டுக்கிட்டாச்சு. இப்போ பேஜ் கவுண்ட்டில் நம்மளது 186ன்னு டைப் பண்ணிவிட்டு ரேண்டமாக ஸ்க்ரீனில் ஒரு இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா கால்குலேட் டைமென்ஷன்ஸ் ஆப்ஷன் வரும். அதை நம்ம கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த மாதிரி நமக்கு வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இதில் இந்த ஃபுல் கவருக்கு பக்கத்தில் இந்த விட்த் அண்ட் ஹைட் இருக்குல்ல, இந்த வேல்யூஸ் தான் நம்ம கேன்வாவில் போடும்போது நம்ம கஸ்டம் டிசைனில் நம்ம என்ட்ரு பண்ண வேண்டிய வேல்யூஸ். அதுதான் நம்மளோட ஃபுல் கவர் டிசைன் இல்லையா? ஸோ இப்போ நம்ம க்ரியேட் அப்படின்னு உள்ளே போயிட்டு கஸ்டம் சைஸ் அப்படின்னு நம்ம உள்ளே போயிட்டோம்னா நம்மளது இன்ச்சஸ் நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்ஸ் மாற்றிட்டு நம்ம அந்த விட்த் அண்ட் அந்த ஹைட் நம்ம எழுதிக்கலாம். அதை எழுதிட்டு நம்ம நியூ டிசைன் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேயா? ஸோ இப்போ நம்ம ஓப்பன் பண்ணோன்னா இதுதான் நம்மளோட புக் கவரோட அந்த பர்டிகுலர் சைஸ். ஸோ இப்போ நம்ம பேக் டு அந்த பர்டிகுலர் சைட்டுக்கு போயிட்டு இங்கே டவுன்லோட் டெம்ப்ளேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ அதை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். பிகாஸ் நமக்கு அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தேவை. இப்போ என்னோடய சிஸ்டமில் டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் PNGன்னு ஒரு இது இருக்குல்ல, அதுதான் நமக்கு வேணும். ஸோ அதை நம்ம கேன்வாவில் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இமேஜ் தான் நம்ம வச்சு நம்ம க்ளீனாக நம்மளோட கவர் டிசைனை பண்ண போகிறோம். ஸோ இது நம்ம ட்ராக் பண்ணோம்னா ரொம்ப பர்ஃபெக்டாக நம்ம டிசைன் அந்த கவர் டிசைனோட அந்த சைஸ் நம்ம கரெக்டாக அலைன் ஆகும். இன்கேஸ் நம்ம கவர் டிசைனோட அந்த சைஸில் கரெக்டாக ஃபிட் ஆகலைன்னா நம்ம அந்த கஸ்டம் சைஸ் டிசைனில் நம்ம எங்கேயோ தப்பு பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். ஸோ இதை நான் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நான் இந்த லாக்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை நம்ம லாக் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் நம்மளது எங்கேயும் மூவ் ஆகாது. நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்பரன்சியே நான் கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். பிகாஸ் நம்ம டிசைன் நம்ம ஒர்க் பண்ணும்போது நமக்கு ஓரளவுக்கு நல்ல விசிபிலிட்டி இருக்கணுன்றதுக்காக. இப்போது நம்மளோட இன்டீரியர் பேஜஸில் நான் என்னோடய டைட்டில் நான் பண்ணியிருப்பேன் இல்லையா, அந்த டைட்டிலை நான் காப்பி பண்ணிவிட்டு இந்த கவர் டிசைனில் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளோட டைட்டில் நம்ம புக்கில் ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு டைட்டில் போடுவோம், அப்புறம் சப்டைட்டில் இல்லைனா அதுக்கு கீழே ஏதாச்சும் ஒன்று நம்ம ஆத்தர் பேர் இருக்கும், அதுக்கப்புறம் புக்குக்கு பின்னாடி நம்ம ஒரு கண்டென்ட் போடுவோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஆட் பேஜஸ் கொடுத்துட்டு எனக்கு பிடிச்ச சில கவர் டிசைனோட டெம்ப்ளேட்ஸை ஆட் பண்ணிக்கிறேன்.
இப்போ இந்த பர்ட்டிகுலர் எலிமெண்ட் எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ நான் இதை குரூப் பண்ணிவிட்டு நான் நம்மளோட டிசைனில் வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேசிக்கலாக இந்த பர்ட்டிகுலர் எலிமெண்ட்ஸை நான் மறுபடியும் ரிஃபைன் பண்ணுவேன். ஸோ நான் உங்களுக்கு அதை எப்படின்னு காட்டுறேன். இப்போ பேக் டு அந்த கவர் டெம்ப்ளேட் இந்த பர்ட்டிகுலர் பேக்ரவுண்டை நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு நம்மளோட புக்லேயும் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நடந்துச்சு. ஓகேவா? ஸோ இப்போது நான் இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பொசிஷனுன்றதை கிளிக் பண்ணோம்னா நம்ம லேயர்ஸில் போயிட்டு நம்ம மாற்றிக்க முடியும். ஸோ இந்த ஃபாண்ட்டை வந்துட்டு நம்ம எப்போவுமே ஃப்ரண்ட்டில் தான் வச்சுக்கணும். நோ மேட்டர் நம்மளோட அந்த எலிமெண்ட்ஸ் வந்துட்டு ஃபாண்ட்டோட வருது வரல அதெல்லாம் வேறு விஷயம். பட் நம்ம எப்போவுமே ஃபாண்ட்ஸை முன்னாடி வச்சுக்கலாம். இப்போது இதை நான் டூப்ளிகேட் பண்ணிவிட்டு என்னோடய ஆத்தர் நேமை நான் இதில் என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ பேசிக்கலாக அப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஹைஃபன் நம்ம போட வேண்டாம். பட் நான் இந்த மாதிரி போட்டுட்டு ஃபைனலாக பப்ளிஷ் பண்ணும்போது கரெக்ஷன் பண்ண வேண்டியதாக ஆயிடுச்சு. ஸோ இப்போதைக்கு நான் உங்களுக்கு ஓகே ஆத்தர் நேம் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணணும். ஆத்தர் நேம் நம்ம பண்ணிவிட்டு அதை ப்ராப்பராக ஓரளவுக்கு கீழே பொசிஷனில் நம்ம வச்சதுக்கப்புறமா எப்போவுமே ஜென்ரலாக நம்ம டைட்டிலை விட ஆத்தர் நேம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது தானே பெஸ்ட்டு. ஸோ அந்த மாதிரி நம்ம வச்சுட்டு ChatGPT கிட்ட நான் வழக்கம் போல் கொஞ்சம் ஐடியாஸ் கேட்டேன். ஸோ பேக் கவருக்கு எனக்கு கண்டென்ட் வேணும், ஸோ கொஞ்சம் கண்டென்ட் கொடு அப்படின்னு நான் கேட்டோன்னே க்ளீனாக அது கண்டென்ட் கொடுத்துருச்சு. அதே மாதிரி நம்ம ஸ்பைனுக்கும் நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அதெல்லாம் வந்துட்டு ஐடியாஸ் கொடுத்துச்சு. ஸோ இப்போ நான் சப்டைட்டில் மாதிரின்னு சொல்ல முடியாது. பட் டு பி ஆனஸ்ட் இப்போ இதுக்குள்ளே நான் இந்த மாதிரி டெய்லி ப்ராம்ஸ் அண்ட் 3 கிராட்டிடியூட்ஸ் டே தானே நான் டெய்லி அதுதானே நான் போட்டேன். ஸோ பேசிக்கலாக இந்த கிராட்டிடியூட் ஜேர்னலுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு ஹிண்ட்டை தான் நான் இந்த இடத்துல கொடுக்குறேன். ஸோ அதுக்கும் நான் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். இந்த அண்டுங்கிற இந்த சிம்பிளுக்கு பதிலாக நான் பேசாமல் என்ட்ரு கொடுத்து இதை நான் 2 லைனாக வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு இது வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த நெக்ஸ்ட்டு நான் இன்னொன்று என்ன பண்ணுறேன், இங்கே பாருங்கள். ஸ்பைனுக்கு நான் இதை வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். பேசிக்கலாக நம்மளோட டைட்டில், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பேஸ், அதுக்கப்புறம் நம்மளோட ஆத்தர் நேம். இதுலேயே நான் வந்துட்டு ஆத்தர் நேமில் கொஞ்சம் பார்த்து கொடுங்க. எலிமெண்ட்ஸ் அந்த ஹைஃபன் போன்ற இதெல்லாம் நம்ம கொடுக்க வேணாம். ஸோ இப்போ நான் இதை க்ளீனாக ரொட்டேட் பண்ணிவிட்டு 90 டிகிரி பக்கம் வச்சுட்டு இதை நான் இந்த மாதிரி நடுவில் வைக்கிறேன். இப்போ நான் இதோட ஹேண்ட் ரைட்டிங் அந்த ஃபாண்ட் சைஸையும் நான் நல்லா குறைச்சிக்கிறேன். இதை நம்ம குறைச்சாலும் நம்ம ஃபைனலாக நம்ம இன்னொரு டைம் அந்த அலைன்மெண்ட்டை நம்ம பார்த்துக்கணும். ஸோ இப்போ நான் முடிஞ்ச அளவுக்கு நல்லா குறைச்சிட்டு இதை பாருங்கள், பர்ஃபெக்டாக மிடில் இருக்கிற மாதிரி நான் கொண்டு வந்து வச்சுட்டேன். ஸோ ஸ்பைன்லாம் வந்துட்டு நமக்கு ஆப்ஷனல் தான், பட் நமக்கு வச்சுக்கலாம் இல்லையா, அதனால். இப்போது பேக் கவர் கான்டென்ட்டில் இந்த பர்ட்டிகுலர் கான்டென்ட்டை நான் காப்பி பண்ணிவிட்டு நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்போது அதே மாதிரி சைஸை நான் வந்துட்டு ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். சைஸ் ரெடியூஸ் பண்ணிவிட்டு கரெக்டான ஒரு பொசிஷனில் நான் வச்சிடுறேன். இப்போது இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் கிளிக் பண்ணி நான் டிலீட் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் ஃபஸ்ட்லேருந்து அந்த எலிமெண்ட்ஸை நான் கொஞ்சம் ஒன்றா நான் வந்துட்டு ப்ளேஸ் பண்ணுறேன் ஒரு ஸ்க்ராட்ச்லேருந்து. ஏன்னா ரொம்ப அந்த ஃபாண்ட்டோட வந்துட்டு மிக்ஸ் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். ஸோ நான் இதை க்ளீனாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம லேயர் பண்ணும்போது நம்ம ஃபாண்ட் எப்போவுமே ஃப்ரண்ட்டில் இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். ஸோ அதெல்லாம் நான் கரெக்டாக பண்ணிவிட்டு இந்த சின்ன சின்ன எலிமெண்ட்ஸை நான் இந்த மாதிரி கொடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்துட்டு ஃபாண்ட்டோட கலரை மாற்றுறோம். ஃபுல்லாக பிளாக்ல இருக்கலாம், பட் நம்மளோட கவர் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கலர் மாற்றினா நல்லாயிருக்கும்ல. அதனால இப்போது இந்த பர்ட்டிகுலர் சப்ஹெட்டிங்க்கு நான் ஃபாண்ட் ஸ்டைலையும் நான் மாற்றிட்டேன். பிகாஸ் அந்த பிரைட் அது கொடுத்தா நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். ஸோ அது இல்லாமல் கொஞ்சம் எலிமெண்ட்ஸு அதெல்லாம் அங்கங்கே ஆட் பண்ணிவிட்டு இப்போது ஓரளவுக்கு நீங்கள் சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது அந்த பொசிஷனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இமேஜ் நம்ம போடல அந்த டெம்ப்ளேட் அதை நம்ம கண்டிப்பாக டிலீட் பண்ணிடணும். இப்போ தான் நம்மளது ஃபுல் அண்ட் ஃபுல் ரெடி அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரலாம். பிகாஸ் அது நீங்கள் டிரான்ஸ்பரன்சி 0லேயே வச்சாலுமே கம்ப்ளீட்டாக கம்மி பண்ணாலுமே நம்ம கண்டிப்பாக அதை டெலிட் பண்ணுறது தான் எப்போவுமே சேஃப். ஸோ இப்போ ஷேர் போயிட்டு நம்ம டவுன்லோட் கொடுத்துட்டு ஆல்மோஸ்ட் நம்ம சேம் செட்டிங்ஸ் தான். PDF பிரிண்ட் நம்ம கொடுத்துட்டு ஃப்ளாட்டன் PDF கொடுக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா இதில் தான் எல்லா எலிமெண்ட்ஸும் நமக்கு ஒரே எலிமெண்ட்டாக நமக்கு கிடைக்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி க்ளீனாக செட்டிங்ஸ் பண்ணிவிட்டு நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது டவுன்லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இப்போது நம்ம எப்படி பப்ளிஷ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட KDPயோட அந்த டேஷ்போர்டில் நம்ம போனோம்னா நமக்கு க்ரியேட் அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குல்ல, நம்ம அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்ம பேப்பர் பேக் தான் பண்ண போகிறோம். ஸோ க்ரியேட் பேப்பர் பேக் கொடுத்துருங்க. இப்போ நமக்கு இந்த டீட்டெயில்ஸை நம்ம க்ளீனாக ஃபில் பண்ணணும். ஸோ பேசிக்கலாக நம்ம ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியது தான். ஸோ இப்போது நம்மளோட புக் டைட்டில் அப்புறம் புக் சப்டைட்டில் ரெண்டுத்துக்கும் அதிகமாக
சேமாக இல்லாத மாதிரி பார்த்துக்குங்க. அதாவது ஒரே வேர்டிங்ஸ் இல்லாத மாதிரி பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு ஆத்தர் நேமும் நான் போட்டுட்டேன். அடுத்து புக் டிஸ்கிரிப்ஷனே நான் ChatGPT கேட்டுட்டு நான் அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன். கொஞ்சம் அங்கங்கே நான் போல்டு பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் இட்டாலைஸ் பண்ணணுன்னா அதையும் நான் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷனில் ஒரு சின்ன அங்கங்கே மாடிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் இதுக்கு போகலாம். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ டிஸ்கிரிப்ஷன் ஓரளவுக்கு டன். நெக்ஸ்ட்டு பப்ளிஷிங் ரைட்ஸில் ஐ ஓன் த காப்பி ரைட் கம்ப்ளீட் இது வந்து நான் அது போட்டாச்சு. ப்ரைமரி ஆடியன்ஸில் இந்த மாதிரி கண்டென்ட் நமக்கு கிடையாது. ஸோ நம்ம நோ போட்டாச்சு. அதுக்கப்புறம் ப்ரைமரி மார்க்கெட் பிளேஸ் வந்துட்டு Amazon.com இருக்கட்டும். இதில் வந்துட்டு இந்தியா இப்போதைக்கு கரண்ட்லி இல்லை. ஸோ நம்ம வந்து ப்ரைமரி மார்க்கெட் பிளேஸ் வந்து நம்ம Amazon.com தான் கொடுத்துக்குறோம். நெக்ஸ்ட்டு கேட்டகரிஸ்குள்ளே இந்த லோ கான்டென்ட் புக்கை கண்டிப்பாக நம்ம டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம செலக்ட் பண்ணலாம் கேட்டகரியை. ஸோ இதில் நான் மெயினாக ஒரு மேக்ஸிமம் ஒரு 2 கேட்டகரிஸாவது நம்ம செலக்ட் பண்ணோம்னா நல்லாயிருக்கும். ஸோ பேசிக்கலாக நான் செல்ஃப் ஹெல்ப்குள்ளே போயிட்டு ஜேர்னல் ரைட்டிங்னே ஒரு நேம் இருக்குது. ஸோ நான் அதை சூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஆட் அனதர் கேட்டகரின்னு நான் கொடுத்துட்டு மறுபடியும் நான் செல்ஃப் ஹெல்ப்லேயே போயிட்டு வேறு ஏதாச்சும் இருக்குமா ஆப்ஷன்ஸ்னு பார்க்குறேன். ஸோ பேசிக்கலாக நான் வந்துட்டு இந்த ஹாப்பினஸ் அப்படிங்கிற இதையும் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். பிகாஸ் இது வந்துட்டு ஓரளவுக்கு அலைன்ஸ் வித் அந்த பர்டிகுலர் தீம் இல்லையா, அதனால். இப்போ நெக்ஸ்ட்டு கீவேர்ட்ஸு நம்ம யூடியூப் சர்ச்சில் வர மாதிரி அமேசான் சர்ச்லேயும் வரும் இல்லையா. ஸோ அந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் நம்ம ஓரளவு கொடுத்ததுக்கப்புறமா பப்ளிகேஷன் டேட்டு அண்ட் ரிலீஸ் டேட் அதை சேம்னே நம்ம வச்சுக்கலாம். ஸோ இப்போ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ சேவ் அண்ட் கண்டினியூ கொடுக்கும்போது எனக்கு ப்ராப்ளம் வந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம லாஸ்ட் நேமும் நம்ம என்ட்ரு பண்ணணும் அப்படின்னு நான் லாஸ்ட் நேம் நான் என்ட்ரு பண்ணிட்டேன். நான் வந்துட்டு ட்ரை பண்ணும்போது எனக்கு அந்த ஹைஃபன் போடுறதுக்கு அலோவ் பண்ணலை. ஸோ நான் ட்ரை பண்ணிவிட்டு நான் ஓகே கொடுத்தோன்னே எனக்கு சேவ் அண்ட் கண்டினியூ ஓகே ஆகிடுச்சு. ஸோ என்னோடய நேமில் நான் ஹைஃபன் மட்டும் நான் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் கொடுத்துட்டு நான் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் இதில் வந்துட்டு இந்த மாதிரி கொடுக்குறேன் இல்லையா, அப்படின்னா நான் என்ன செய்யணும், என்னோடய கவர் டிசைனில் நான் எங்கெங்கெல்லாம் என்னோடய நேம் அந்த மாதிரி பண்ணணும் அது எல்லாத்தையும் நான் மாற்றணும். அதே மாதிரி இன்டீரியர் பேஜ்லேயும் நான் மாற்றணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் கவர் பேஜில் ஸ்பைன் அண்ட் ஆத்தர் நேமு, அதுக்கப்புறம் இன்டீரியரில் நான் தேங்க்யூ பேஜில் மட்டும்தான் ஆத்தர் நேம் கொடுத்தேன். ஸோ அதையே நான் கம்ப்ளீட்டாக மாற்றிட்டு நான் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ பேப்பர் பேக் கண்டென்ட்டில் பப்ளிஷ் வித்தவுட் ISBN, அதுக்கப்புறம் பிளாக் அண்ட் ஒயிட் இன்டீரியர் தான் வித் ஒயிட் பேப்பர். இப்போ நம்ம ட்ரிம் சைஸ் பார்க்கும்போது நம்மளது 6/9 தான் கரெக்டாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் ப்ளீட் செட்டிங்ஸில் ப்ளீட் PDF ஒன்லி நம்ம கொடுத்துக்குறோம். பிகாஸ் நம்ம இன்டீரியர் வந்து நான் ப்ளீடுக்காக தான் நான் பண்ணேன். நெக்ஸ்ட்டு பேப்பர் ஃபினிஷ் வந்துட்டு மேட்டே இருக்கட்டும். இப்போது நாம் நம்மளோட மேனுஸ்கிரிப்ட்ஸ் எல்லாத்தையும் க்ளீனாக அப்லோட் பண்ணலாம். பேசிக்கலாக அப்லோட் பண்ணும்போது ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ இதில் பாருங்கள், இப்போ அப்லோடிங்னு வருது பார்த்தீங்களா. இதுக்கப்புறம் இந்த ஆப்ஷன் சேவ் சக்ஸஸ்ஃபுல்னு கொடுத்துட்டு அப்புறம் அப்லோட் பண்ண மாதிரியே தெரியல பார்த்தீங்களா. பட் அது அப்படி கிடையாது. அது ஆக்சுவலாக வந்துட்டு ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. நம்ம நெக்ஸ்ட் ஒர்க்கை பார்க்கலாம். அதே மாதிரி புக் கவரும் நம்ம மேனுவலாக கொடுக்குறோம். ஸோ இப்படி மேனுவலாக கொடுத்துட்ருக்கும்போது அந்த சைடு பார்த்தீங்களா நம்ம மேனுஸ்கிரிப்ட் வந்துட்டு ப்ராசஸிங்னு வருது பார்த்தீங்களா. ஸோ பேசிக்காக நம்ம கொஞ்சம் டைம் கொடுக்கணும் இந்த ப்ராசஸ்க்கு. இதுக்கப்புறம் நம்ம AI ஜெனரேட்டட் கண்டென்ட்டில் கரெக்டாக நம்ம டெக்ஸ்ட்டு நம்ம பண்ணோம். ஸோ என்டையர் ஒர்க் வித் மினிமல் ஆர் நோ எடிட்டிங் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் நம்ம ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன யூஸ் பண்ணோம், நம்ம ChatGPT யூஸ் பண்ணோம். ஸோ நான் ChatGPT நான் கொடுத்துக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் வேறு ஏதாச்சும் AI யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அதையும் கரெக்டாக நம்ம கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு இமேஜஸ் நான் எதுவும் பெருசாக யூஸ் பண்ணல, AI யூஸ் பண்ணி நான் யூஸ் பண்ணல. ஸோ நான் நன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இதை செலக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, நன். அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்லேஷன்ஸ்க்கும் நான் நன். இது ரெண்டத்தையும் கொடுத்ததுக்கப்புறமா நம்ம புக் ப்ரிவ்யூ நம்ம கண்டிப்பாக ஒன்ஸ் பார்க்கலாம். ஸோ நான் லான்ச் ப்ரிவ்யூ கொடுத்தோன்னே இது சேவ் ஆகிட்டுருக்கு. ஸோ சேவிங்னு வந்துட்டு நமக்கு ஒரு ஆப்ஷன் வருது பார்த்தீங்களா, ப்ரிப்பேரிங் யுவர் ஃபைல்ஸ். அதாவது KDP இஸ் ப்ராசஸிங் யுவர் மேனுஸ்கிரிப்டையும் புக் கவரையும் ப்ராசஸ் பண்ணுது. ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லுது. இது பாருங்கள், ப்ராசஸிங் யுவர் ஃபைல்னு வருது இல்லை. ஸோ இது வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 2 minutes ஆச்சு, எனக்கு 2 to 5 minutes ஆச்சு. ஸோ நான் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்ளீனாக இந்த மாதிரி அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்துட்டு லான்ச் ப்ரிவ்யூ கொடுக்கலாம். ஸோ லான்ச் ப்ரிவ்யூவில் உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு சேவிங் அப்படின்னு கொஞ்சம் லோட் ஆகிட்டு நமக்கு இந்த ப்ரிவ்யூ வந்துட்டு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் எல்லாமே ப்ராப்பராக இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்க வேண்டியதான். எல்லாமே வந்துட்டு அந்த பர்டிகுலர் அந்த லைனுக்குள்ளே இருக்கான்னு நம்ம பார்த்துக்கணும். ஜென்ரலாக இதில் ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா இந்த பர்டிகுலர் ஸ்க்ரீன்ஸ்லேயே வந்துட்டு
ஒரு ரெட் கலரில் ஹைலைட் பண்ணி காட்டும். ஸோ நம்ம இங்கே தம்ப்நெயில் வியூ கூட கீழே இருக்குது பார்த்தீங்களா, நம்ம அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம தம்ப்நெயில் வியூவில் கூட அப்படியே ஓவராலாக நம்ம ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் ஓவராலாக ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குறேன். எல்லாமே எனக்கு ஓகேவாக தான் இருக்குது. எந்த விதமான ரெட் ஹைலைட்ஸும் வந்துட்டு இதில் அமேசான் வந்துட்டு நமக்கு எதுவும் கொடுக்கல. ஸோ எல்லாமே ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குன்றதுனால நான் அப்ரூவ் கொடுத்துட்றேன். ஸோ அப்ரூவ் கொடுத்தோன்னே கொஞ்சம் நேரம் கழித்து அப்ரூவ் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே இந்த மாதிரி பிரிண்டிங் காஸ்ட் என்ன அப்படிங்கிற ஒரு இது வந்து நம்ம காட்டும். ஸோ நம்மளது இன்னும் ஒன்ஸ் நம்ம செக் பண்ணிக்கலாம். பிளாக் அண்ட் ஒயிட்டு ப்ளீட் வந்துட்டு பிடிஎஃப் மட்டும் மேட் ஃபினிஷில் கொடுக்குறோம். ட்ரிம் சைஸ் என்ன, பேஜ் கவுண்ட் என்ன, இதுக்கெல்லாம் சேர்த்து நமக்கு இந்த மாதிரி நமக்கு பிரிண்டிங் காஸ்ட் இருக்குது அக்ராஸ் ஈச் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு க்ளீனாக காமிச்சிது. நம்ம சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்க வேண்டியது தான். நம்ம சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தா நமக்கு நெக்ஸ்ட் பேஜுக்கு போகுது. நெக்ஸ்ட் பேஜ் என்னென்னா பேப்பர் பேக் ரைட்ஸ் அண்ட் ப்ரைஸிங். அது வந்து நான் வேர்ல்டு வைட் ரைட்ஸே நான் வச்சுக்கிறேன். அடுத்து ப்ரைஸிங்கில் பார்த்தீங்கன்னா மினிமம் இவ்வளோன்னு அதுவே கொடுக்குதில்ல, அதுக்கு கொஞ்சம் மேலே கொடுத்தா தான் பெஸ்ட்டு நமக்கு. பிகாஸ் நமக்கு கொஞ்சமாவது ப்ராஃபிட் வரணும் அப்படின்றதுனால. ஸோ நீங்கள் நம்ம வந்துட்டு அமேசானில் போயிட்டு நம்மளோட நீஷில் இருக்கிற மற்ற புக்ஸ் எந்த மாதிரி ப்ரைஸிங்கில் வச்சுருக்காங்கங்கிறதையும் நம்ம செக் பண்ணி பார்த்து நம்ம அந்த மாதிரி கூட நம்ம ப்ரைஸிங் கொடுத்துக்கலாம். ஸோ பேசிக்கலாக இது 72 hours ஆகும் ஃபுல்லாக லைவில் வரதுக்கு அப்படின்னு வருது. ஸோ ஓகே, நம்ம பப்ளிஷ் யோர் பேப்பர் பேக் புக் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா நமக்கு கொஞ்சம் நேரம் வந்துட்டு அது ப்ராசஸ் ஆனதுக்கப்புறம் நமக்கு ஒரு ஆப்ஷன் வரும் இந்த மாதிரி. ஸோ நம்மளோட புக் வந்துட்டு ரிவ்யூவில் இருக்குது. நமக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு நமக்கு ரிசல்ட் வந்துடும் அப்படின்னு நம்ம க்ளோஸ் கொடுத்தாச்சு. ஸோ December 17 அன்னைக்கு வந்துட்டு இன் ரிவ்யூ அப்படின்னு வருது. ஸோ நான் ஒரு நாள் வெயிட் பண்ணிவிட்டு நான் நெக்ஸ்ட் டே பார்க்கும்போது லைவில் வந்துடுச்சு. பேசிக்கலாக நான் பேப்பர் பேக் வந்துட்டு ஒன்ஸ் லைவில் வந்தோடனே அதுக்கப்புறமா நான் ஹார்ட் கவருக்கும் நான் வந்துட்டு பப்ளிஷ் பண்ணேன். ஸோ அதுவும் எனக்கு December 22 எனக்கு லைவில் வந்துச்சு. பேசிக்கலாக நம்ம பேப்பர் பேக் டு ஹார்ட் கவர் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அதுக்கும் தனியாக ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்படி தான் நம்ம பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Thank you so much.